என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவை தருவேன். ஒருவேளை சிலர்லாம் கூப்பிடாததுனால தானோ உங்க சூழ்நிலை மாறாம இருக்கு. இந்த காலை வேளையில சிலர்லாம் கையை தூக்கி கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தாவேன்னு கூப்பிடும் போது பைபிளில் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கேட்டு. இருக்கீங்களாங்க? சில காலங்கள் நிறைவேறாது போல இருந்தது. 430 வருஷம் நிறைவேறாது போல இருந்தது. ஆனா ஒரு நாள் கர்த்தர் சொல்றார், என் ஜனங்களின் பெருமூச்சின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். கைய மேல உயர்த்துவீங்களா? இக்கட்டில் இருக்கலாம், சோதனையில் இருக்கலாம், சில விஷயங்கள் காலங்கள் நிறைவேறும் என்று காத்திருக்க கூடாது. இந்த மாதத்தில் இந்த காலத்தில் நீங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், நான் சொல்றேங்க, அறிவுக்கு புரியாத, அறிவுக்கு எட்டாத அதிசயங்களை உனக்கு செய்து, அது கற்பக்கனியா இருக்கட்டும், அது ஒரு தொழிலா இருக்கட்டும், அது ஒரு வியாபாரமா இருக்கட்டும், அது ஒரு ஊழியமா இருக்கட்டும், அது ஒரு நிந்தனையா இருக்கட்டும், தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. பக்க சொல்ல, கவலைப்படாத, எல்லாம் அது நேரத்தில் நடக்கும். அதை நாங்க நம்புறோங்க, இல்லன்னு சொல்லலங்க. ஆனா சில விஷயம் நடக்கிற வரைக்கும் நாங்க இருக்க மாட்டோம். இதுதான் எரிகோ வழியாய் இயேசு வருகிறார் என்றால் எனக்கு ஒரு உரத்த குரல் உண்டு, தாவீதின் குமாரனே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? டைம் இஸ் குட் ஃபார் டிசிஷன்ஸ். சில தீர்மானங்களுக்காய் நேரம் எடுப்பதில் தவறில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா நான் நம்புற இந்த மூமெண்ட், இந்த சமயம், சிலர்லாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை செய்வாராக. இன்னைக்கு நம்ம சிலர்லாம் எப்படி தெரியுமா ஜெபிக்கிறோம்? இந்த வியாதி இந்த நிமிஷத்துக்கு மேல என் சரீரத்துல தொடராமல் போவதாக என்று இயேசுவின் நாமத்தில் இன்னிலிருந்து நான் சுகமாக இருப்பேங்க. நாளைக்கு இந்த நேரம் நான் வெற்றியாக இருப்பேங்க. ஹல்லேலூயா. சிலதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணணும். ஆமென். வயது கூட வியாதிக்கு ஒரு லைசன்ஸா எடுத்துக்காதீங்க. என்ன சொன்னீங்க? வயதை கூட வியாதிக்கு ஒரு லைசன்ஸா என்ன செய்யாதீங்க. வயசானா அப்படிதாங்க, பக்கத்தில் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் முதிர் வயதிலும் ஆரோக்கியமா இருப்பேன், சந்தோஷமாய் இருப்பேன், ஆனந்தமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. என்ன கடவுள் என்னுடைய வயதை திரும்பவும் வாழ வயதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தேவையான பலன், தேவையான வைட்டாலிட்டி, தேவையான லெவலுக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்து, உங்களை குறித்த நோக்கம் இந்த பூமியில முடிகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆற்றலோடு வழி நடத்துவாராக. எதுவுமே நம்புறீங்க? கர்த்தரை சுகப்படுத்துவார். மருந்துக்காக நன்றி, டாக்டருக்காக நன்றி. நம்ம சர்ச்சிலும் டாக்டருங்க இருக்காங்க, எல்லாரையும் நான் மதிக்கிறேன். ஆனா நான் ஜெபிக்கிறேன், 92ஆம் சங்கீதம் சொன்னது போல, கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டவர்கள் சிருஷ்டி உலகத்தில் செழிப்பார்கள், முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்கள். பக்கத்தில் ஒரு மரம் போல நிற்பேங்க அப்படின்னு. ஏன் மரத்தை சொல்றாரு அப்படின்னா, சின்ன வயசுல ஒரு மரத்தை பார்த்தேன் ஆவடியில, போன வாரம் பார்த்தேன், இன்னும் அங்க நிக்குது. அது எவ்வளவு புயல்களை சந்திச்சும் இன்னும் நிக்குது. இப்படி சொன்னா நீங்க இங்கிலீஷ்ல சொன்னா இருக்கும், trees flourish and they refuse to die. எவ்வளவு இயற்கை சீற்றங்கள் வந்தும் சில மரங்கள் சாவதை ஏற்றுக்கொள்ளவே இல்லைங்க. புயல் வீசிச்சிங்க போயிடுறங்கன்னு சொல்லவே இல்லைங்க. அது இன்னும் நின்று செழித்து வளர்ந்து கொண்டே இருக்கு. பக்கம் ஒரு மரம் மாறி சாவதை நான் மறுக்கிறேன் அப்படி நீங்க 500 வருஷம்லாம் இருக்க மாட்டீங்க. ஒரு 90, 100, 120 வரைக்கும் வைட்டாலிட்டியோட, ஸ்ட்ரெங்தோடு, ஆரோக்கியத்தோடு ஜெபிக்கிற உங்களை. ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் 1 சொன்னான், அவர்கள் நீர்க்காலுகளின் ஓரத்தில் நடப்பட்ட விட்சமாய் காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல் இருப்பான். ஜெபிக்கிறவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த வேதமாகிய நீர்க்காலின் ஓரத்தில் நீங்கள் நடப்பட்டு இருக்கும் போது சொல்லார், காலங்களில். ஆமென். ஹல்லேலூயா. நதி ஓரத்தில் நாட்டப்பட்ட மரத்திற்கு சீசன் கிடையாது. நல்லா கேட்கணும். பழம் வர்றதுக்கு சீசன் இருக்கு, ஆனா இலை உதராது. அது எப்பவுமே பச்சையா தான் இருக்கும். அது காலங்களில் கனி கொடுக்கும், ஆனா சர்வைவல்ல ஃபிட்டா இருக்கும்.
ஏன்னா அது நீர்க்காலின் ஓரத்தில் இருக்கு என்பது போல காலங்கள் வர வேண்டிய சில அனுகிரகங்கள் எனக்கு வரும். ஆனா நிற்பதில் நான் எப்பவுமே செழுமையா தான் இருப்பேன். இலை உதராத மரங்கள் யாரா இந்த சர்ச்சில் இருந்தா, எரேமியா சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான. அப்ப எப்படி கொஞ்சம் மாத்தி பேசலாமா? என்னை நோக்கி கூப்பிடாத, நான் மறு உத்தரவு சொன்னீங்க சொல்ல மாட்டீங்களா? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. வேலையில பிரச்சனையா கூப்பிடுங்க, சத்ரு உபத்திரம் தரானா கூப்பிடுங்க, குடும்பத்துல பிரச்சனையா கூப்பிடுங்க. கர்த்தர் சொல்றார், என்ன கூப்பிட்டினா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்டா. மார்ச் மாதம் எனக்கு ஆசையா இருக்கு, 30 நாளும் காலையில ஜெபம் வைக்கணும் அப்படின்னு. கோட்டைகளெல்லாம் தகர்ந்து போயிடணும். 145 சங்கீதத்தினுடைய 18ஆம் வசனம், 145:18, the Lord is nigh unto all them that call upon him, to all that call upon him in truth அப்படின்றார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற எத்தனை பேருக்குங்க? இல்ல, எனக்கு சரியா கேட்கல பின்னாடிலாம். அவரை நோக்கி கூப்பிடுகிற பாஸ்டர் கோஷி அவர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, மேய்ப்பர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, டாக்டர்களுக்கு, பிஷப்புகளுக்கு அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? 3 பேரை தடை, நம்ம தாங்க யாவரும். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஆமென். அவர் சமீபமாயிருப்பாரு, எல்லாருக்கும் தான். ஆமென். அதுக்கப்புறம் சொன்னாரு, நோக்கி கூப்பிடுகிறவங்க, to that call upon him in truth, உண்மையோடு. பார்க்க நிஜமா தான் கூப்பிடுறியா? நான் அந்த வசனத்தை எப்படி பார்க்கிறேன்னா, சிலர் கூப்பிடுறீங்க, இங்கேயும் கூப்பிடுறீங்க, அங்கேயும் கூப்பிடுறீங்க. ஏன் ஆண்டவர் கொஞ்சம் எரிச்சல் உள்ள தெய்வம். எப்படி சொன்னா, போராமை உள்ளவர். இப்போ என்கிட்ட தான் வரணும்னா நீங்க அவர்கிட்ட போனா எனக்கு என்ன செய்யாது? பிடிக்க. சோ சிம்பிள். அவர் என்ன சொல்றாரு? என்னை உண்மையா கூப்பிடுறாங்கன்னா அப்போ டூப்ளிகேட்டா கூப்பிடுறவங்க இருப்பாங்களோ? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, your heart must be clear. உன் இருதயம் ஒன்று சொல்லணும், உண்மை தவிர நான் யாரையுமே கூப்பிடலப்பா. இந்த விஷயத்துல உண்மை அன்று எனக்கு வேறொரு விருப்பம். நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டி போட்டானா உங்க பாதமே தஞ்சம். உண்மையாய் இங்கிலீஷ்ல சொன்னா, ஆண்டவரே இந்த கஷ்டத்துல போறேன்பா, எனக்கு வேற ஆல்டர்னேட்டிவ், எனக்கு ஒரே ஆல்டர்னேட்டிவ், எனக்கு ஒத்தாசை தரும் பர்வதம் எங்க யெகோவா தேவன் நீர் மாத்திரம்தான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதான் பர்த்துமேயுவினுடைய அழுகையின் சத்தம் என்னன்னா, தாவீதின் குமாரனே எனக்காய். அந்த சத்தத்தினுடைய குரலினுடைய ஆழம் என்ன தெரியுமாங்க? எனக்கு வேற ஆல்டர்னேட்டிவ், இந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன்னா என்னைக்குமே இழந்துருவேன், எனக்கு வேற யாரும் இதை செய்ய முடியாது. உண்மையாய் நான் உம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் சொல்லிட்டு சங்கீதக்காரன் விட்டுருக்கலாம். இன்னொரு வார்த்தை சேர்த்தனால தான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. உண்மையாய் என்னை கூப்பிடுகிறவர்கள். பக்கத்துல வேற கதி ஏதும் இல்லை. இந்த விஷயத்துல ஒரே கதி, அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு மறு உத்தரவை கொடுத்து அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை சொல்ல மாட்டீங்களா? இன்னும் சொல்ல போன சங்கீதக்காரனை கொஞ்சம் சேர்த்து இழுப்போமா? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சிலர் ரதங்களை, ஆல்டர்னேட்டிவ் சொல்றார், சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும், சிலர் அவர்களை குறித்தும் இவர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். எனக்கு அந்த லக்ஸுரி இல்ல, எனக்கு அந்த லக்ஸுரி இல்ல. எனக்கு ரதம் இல்ல, குதிரை இல்ல, மனிதன் இல்லை, ஆற்றல் இல்லை. இந்த கஷ்டத்தில் எனக்கு ஒரே ஒரு வழிதான், நீரே எனக்கு கதி, நீரே எனக்கு தஞ்சம், நீரே எனக்கு அடைக்கலம், நீரே எனக்கு கோட்டை, என் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை, தாவீதின் புதல்வனே. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொன்னார், உம்மண்டை என்னுடைய ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே என்னை வெட்கம் அடைய செய்யாதிரும்,
என் சத்துருக்கள் என் மேல வெற்றி பெறக்கூடாது. let not my enemies triumph over me. கைய மேல உயர்த்தும் போது இயேசுவின் நாமத்துல இன்று காலையில உங்களை பார்த்து இப்படி சொல்றேங்க, சத்துரு உங்களை மேற்கொள்ளாமல் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர இந்த நாள்ல எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே, தாவீதின் புதல்வனே, எனக்கு மனமிரங்கும். நான் நம்புறேங்க, ஜெபித்த எல்லாருக்கும் அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை